அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு போறாரா? டிசி ராகுல் சேகருக்காக அசுதோஷ் சர்மாவை ட்ரேட் பண்ண ரெடியா இருக்காங்களா? டிஎஸ்கேவோட செகண்ட் வின்னை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தென் நூர் அகமதை பற்றி சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு ட்ரேட் ரூமர் போயிட்டுருக்கு. அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்துட்டு அசுதோஷ் சர்மா டு சிஎஸ்கே. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி வந்துட்டு கிரிக்பஸில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. சிஎஸ்கே வந்துட்டு டிசியும் வந்துட்டு ஒரு ட்ரேட் டாக்கில் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதில் மென்ஷன் பண்ண 2 நேம்ஸ் வந்துட்டு கலீல் அகமது அண்ட் டேவிட் மில்லரை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் அந்த ட்ரேட் வந்துட்டு மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி கிரிக்பஸே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் விட்டுருந்தாங்க. ஆனால் குல்தீப் யாதவ் ட்ரேடுக்கு அப்புறம் வந்துட்டு டிசி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னரை வந்துட்டு மார்க்கெட்டில் தேடுறாங்க, அதாவது ட்ரேட் மார்க்கெட்டில் தேடுறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, டிசி வந்துட்டு ராகுல் சேர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சிஎஸ்கேயுமே அசுதோஷ் சர்மா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. தென் சிஎஸ்கேயும் டிசியும் ஒரு டாக்ஸ்குள்ளே வந்த மாதிரியும், அதாவது அசுதோஷ் சர்மாவை டிசி தர மாதிரி, சென்னை வந்துட்டு ராகுல் சேரை தர மாதிரி. ஆனால் டிசி வந்துட்டு இந்த ட்ரேடு வந்துட்டு அசுதோஷ் சர்மாவை தரதுக்கு வெறும் ராகுல் சேரை மட்டும் கேட்காம டெவால் பிரேவிஸை கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் டெவால் பிரேவிஸை கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸ் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர் வந்துட்டு பிரிட்டோரியா, அதாவது SA20 பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்னு ஒரு டீமை ஓன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு டெவால் பிரேவிஸ் அந்த டீமுக்கு தான் ஆடுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த செட்டப்புக்குள்ளே வந்துட்டு திருப்பி டெவால் பிரேவிஸை வந்துட்டு அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனரோட செட்டப்புக்குள்ளே வந்துட்டு வர்றதுக்காக இந்த ட்ரேடில் அவங்கள ஆட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு வாய்ப்பே இல்லை டெவால் பிரேவிஸை கொடுக்கறதுக்கு. ஆனால் டிசி தான் வந்துட்டு டெவால் பிரேவிஸை 2025 சைன் பண்ணியிருக்க வேண்டியது. அதாவது ஆரி ப்ரூக் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஐபிஎல் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேன் கொடுத்த உடனே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு டெவால் பிரேவிஸை போய் அப்ரோச் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு கேம் டைம் ப்ராமிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே போயிட்டு நான் இந்த மாதிரி கேம் டைம் தரேன் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு அவர் சென்னைக்கு வந்தார். தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, டெவால் பிரேவிஸ் வந்துட்டு சிஎஸ்கே விட்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸுமே இல்லை. இன்கேஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா ரூமர் தான். இந்த மாதிரி அசுதோஷ் சர்மா டு சிஎஸ்கே, ராகுல் சர்மா டு டெல்லி கேபிட்டல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரூமர் தான். பட் ஆனால் இது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகி அவங்க டெவால் பிரேவிஸை கேட்டாங்கன்னா, என்ன கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டாக் நடக்குதுன்னா, ஒரு அஃபிஷியலாக ஒரு ட்ரேட் டாக் ஒருவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் சாகல் மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அசுதோஷ் சர்மா வந்துட்டு ஒரு இந்த டீமுக்கு ஒரு மிடில் ஆர்டரில் பெனிஃபிட் தான். மிடில் ஆர்டரில் ஒரு ரிலையபிளான இந்தியன் ஃபினிஷர் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சிஎஸ்கேக்கு. ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவர் ஆடி நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டெல்லிக்கு ஆடி இருக்காரு, பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ப்ரூவன் கமாடிட்டியாக ஐபிஎல்லை. ஸோ சிஎஸ்கேக்கு கிடைச்சா அது கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான அடிஷனாக தான் இருக்கும். பார்ப்போம் இது வந்துட்டு உண்மை ஆகுதா இல்லையான்னு. ஆனால் இப்போ வரையும் கேட்டால் அது ஒரு சோஷியல் மீடியா ரூமர் தான். இப்போ வந்துட்டு டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட அப்டேட்டுக்கு வரலாம். ஃபைனலி அவங்க வந்துட்டு அவங்களோட செகண்ட் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ்க்கு எதிராக. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உட்காந்து பார்த்தேன். டுப்ளசிஸ் மட்டும் ஒரு சைடில் இருந்தார், இன்னொரு சைடு எல்லாம் விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. நான் டென்ஷன் ஆகி மேட்சை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா டானோவன் ஃபெரராவும் ஃபேப் டுப்ளசிஸும் ஒரு நல்ல நாக் ஆடி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீசெண்டான டோட்டல் ஒரு 160 செட் பண்ணாங்க. ஆனால் பவுலிங்கில் தான் ஃபுல் டாமினேஷன் காட்டி ஆப்போசிஷனை 130 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா டிசில்வா அப்படின்ற ஒரு பிளேயர் தான் நல்லா ஷைன் ஆகி நல்லா விக்கெட் எடுத்து அவர் தான் வந்து மேட்சுக்குள்ளே நம்மளை டிஎஸ்கே கொண்டு வந்தார். அவர் வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் தான். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டில் ஆடிட்டு இருந்திருக்காரு டொமஸ்டிக்கில். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சான்ஸ் பெருசாக கிடைக்காததுனால யூஎஸ்ஏக்கு மூவ் ஆகி இப்போ வந்துட்டு யூஎஸ்ஏவோட ஒரு லோக்கல் பிளேயராக தான் டிஎஸ்கேக்கு ஆடுறாரு. ஆனால் ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டரில் ரொம்ப ஒரு ரிலையபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற ஆசை என்னதுன்னா, இப்போ வந்துட்டு டியான் ஃபாரஸ்டர் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா முல்டருக்கு பதிலாக டியான் ஃபாரஸ்டர் பிளேயிங் 11 ஆடினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் இன்னைக்கியோடைய பிக்கஸ்ட் சோஷியல் மீடியா கேஆஸ்க்கு வருவோம். நூர் அகமட் ட்ரேட் ரூமர் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு ஒரு 24 ஹவர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. மார்னிங்லேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துட்டு நூர் அகமது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 2 பிளேயரை வந்துட்டு 100 ரூபாய் கொடுக்குறாங்க, ட்ரேட் பேப்பர்ஸ் ஆல்ரெடி பிசிசிஐக்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் லிட்டரலாக ஷாக் ஆகிட்டாங்க. 100 போயிடுவாரா, யார் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணுறாங்க, யார் அந்த 2 பிளேயர்னே தெரியாமல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷனு.
ஆனால் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்துட்டு நூர் அகமதோட மேனேஜரே வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, இது எல்லாமே ரூமர்ஸ் தான், ஃபேக் நியூஸ் தான், இதெல்லாம் வந்துட்டு ரியல் கிடையாது, நூர் அகமது வந்துட்டு சிஎஸ்கே விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸ்குள்ளே ஒரு டிபேட் மாதிரி இருந்தது. நூர் அகமதோட சுச்சுவேஷனை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு ஐபிஎல் டீமில் வந்துட்டு இருக்கிற ஃபாரின் ஸ்லாட்டே வந்து 4 தான். அதில் வந்துட்டு 2 ஃபாரின் ஸ்பின்னரை வந்துட்டு எந்த டீமாலையும் பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுவும் ரெகுலராக ஆட வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு 100 கொடுக்குறது அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது அதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸே கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தது அது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நூர் அகமதை வந்துட்டு ட்ரேடே பண்ணக்கூடாது கைஸ். இஸ் அன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். லிட்ரலாக ஒரு மேட்ச் வின்னர், ஒரு ஸ்பெல்ல வந்துட்டு கேமை மாற்றக்கூடிய குவாலிட்டி அவருக்கு நிறையவே இருக்குது. இப்படி ஒரு பிளேயர்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு நல்ல நீங்கள் சான்ஸ் கிடைக்கும் போது அவரை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்துட்டு மேட்சை திருப்பி கொடுப்பாரு. ஸோ அதனால் என்ன கேட்டால் சிஎஸ்கே அவரை விடவே கூடாது. இதுதான் வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அசுதோஷ் சர்மா வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்தார்னா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கும்? ராகுல் சேரை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு சிஎஸ்கேவோட பெனிஃபிட்டா இல்லாட்டி லாஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிஎஸ்கே வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்களா? ஆர் நூர் அகமதை வந்துட்டு சிஎஸ்கே இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமா? இல்லைனா நீங்கள் வந்துட்டு யாருக்கு பதிலாக ட்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பீங்க? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு. See you in the next video. Bye guys.